தவறாது பயணித்து வருகின்ற ஒரு சமூக மட்ட அமைப்பாகும். இளையோருக்கான பல்வேறு செயற்திட்டங்களை ஆற்றி வரும் எமது தளம் அமைப்பானது திருகோணமலை இளையோருக்காக மட்டுமின்றி ஏனைய மாவட்டங்களில் வாழும் தமிழ் பேசும் இளையோரின் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்காகவும் பல்வேறு செயற்பாடுகளை வெவ்வேறு தலைப்புகளின் கீழ் நிகழ்நிலை வாயிலாக மேற்கொண்டு வருகிறது. இதன் அடிப்படையில் பதிவாளர் மற்றும் கிராம சேவை உத்தியோகத்தர் போட்டி பரீட்சைக்கான வழிகாட்டல் அமர்வு இன்றைய தினம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இன்றைய அமர்வின் வளவாளராக கேசிகன் இளமுருகநாதன் அவர்கள் எங்களோடு இணைஞ்சிருக்காங்க. போட்டி பரீட்சை வழிகாட்டலை தொடர்ந்து உங்களுக்கான சந்தேகங்கள் ஏதும் இருப்பின் அதற்கான நேரம் தரப்படும் போது நீங்க கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும். நேரத்தை கருத்தில் கொண்டு அமர்வை நான் வளவாளரிடம் கையளிக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் நினைக்கிறேன் இதுதான் முதலாவது அமர்வாக இருக்கும் என்று சொல்லப்பட்டது. ஆகவே ஆரம்பத்திலேயே இந்த 2 அமர்வுகளுக்கும் அப்ளை பண்ணார்கள் இருப்பீங்களா? எனக்கு ஒருக்கா இதுல ரெஜிஸ்டாருக்கு அப்ளை பண்ணி இருக்கிறார்கள், அதாவது இந்த 1ஆம் தேதி பரீட்சை எதிர்கொள்றார்கள், ஒருக்கா ஹேண்ட் ரைஸ் பண்ணிடலாம் அல்லது சட்டில் போட்டால் உதவியாக இருக்கு. ரெஜிஸ்டார் எக்ஸாமுக்கு போட்டிருக்காங்க. யாரும் இல்லையா? யாருமே இல்லையா? சரி, ஓகே 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 ஓகே, பிரச்சனை இல்லை. அப்ப நாங்கள் ஜிஎஸ் எக்ஸாமை பற்றி கதைக்கலாம், அதுக்காக தான் கேட்டேன். சரி, அப்ப ஜிஎஸ் எக்ஸாம் பற்றி நாங்கள் பார்க்கிற போது ஜிஎஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 3 பரீட்சைகள் வரப்போகுது. எங்களுடைய மொழி பிரயோகம் என்று நுண்ணறிவு, அதே போல எங்களோட உள்நாட்டு வெளிநாட்டு உலகளாவிய போக்கு தொடர்பான பொது அறிவு, அதே மாதிரி பொது உளச்சார்பு, அதாவது ஐக்யூ, ஜெனரல் நாலேஜ், ஐக்யூ, அதே நேரத்தில் லாங்குவேஜ் பேப்பர். இந்த 3 பேப்பராக இருக்க போகுது. ஐக்யூ பேப்பர் 1 மணித்தியாலம் கொண்டதாகவும், மற்ற லாங்குவேஜ் பேப்பரும் ஜெனரல் நாலேஜ் பேப்பரும் 1.5 மணித்தியாலமாகத்தான் இந்த பரீட்சை இருக்க போகுது. இன்னும் அதுக்கான பட் அந்த விஷயம் இந்த 3 பரீட்சைகளாகத்தான் இருக்க போகுது பரீட்சை அமைப்பு. அப்ப இந்த பரீட்சையில பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னமே நீங்கள் பரீட்சைகள் சிலதை எழுதி இருக்கக்கூடும், அப்படி எழுதி இருக்கலாட்டிக்கும் இந்த பரீட்சைகள் என்னென்ன விஷயங்கள் வேறும், அல்லது பொதுவாக என்னென்ன பாடத்திட்டங்கள் கூடுதலான விஷயங்கள் தான். அப்ப மொழி பரீட்சை லாங்குவேஜ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் முதலாவது எப்படியா ஒத்தகரத்தை எதிர்கருத்த சொற்கள் வரும். அதை நாங்கள் அதுல பிழையான சொற்களை அல்லது இலக்கண பிள்ளைகள் இருக்கிற எழுத்து பிள்ளைகள் இருக்கிற சொற்களை கண்டாக இருக்கும், அல்லது ஒத்தகரத்தை எதிர்கருத்து சொற்களை கண்டுபிடிக்கிறதா இருக்கும், அல்லது வாக்கிய பிள்ளைகள் இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறதா இருக்கும். அதே போல எழுதுறது அல்லது கூட்டு வாக்கியமாக எழுதுறது, அந்த எப்படி இருக்கு அதை மாத்தி எழுதுற அப்படியான ஒரு அமைப்பு வரும். அதே போல கடிதம் பெற போது கட்டுரை, சுருக்கம், இந்த விஷயங்கள் அதுல இடம்பெறது வழங்கப்படுற அந்த தலைப்புகள் கருத்துக்கள்ல நாங்கள் எப்படியாக இன்னத்துல பார்க்க போறாங்க, இந்த மொழித்திறனை பார்க்க போறது ஒரு ஜிஎஸ் போதுன்றதுல நாங்கள் தெளிவா இருக்கோம். தரப்புற தலைப்புகளுக்கு கீழே எங்களோட கருத்து உருவாக்கம் எப்படி இருக்க போகுது, தரப்புற தகவல்களை எப்படி நாங்கள் சமர்ப்பிக்கிற அந்த திறன் எப்படி இருக்க போகுது, எங்கள்கிட்ட இருக்கிற ஆவணங்கள் அல்லது தரவுகளை தொகுத்து வழங்குற அதை வெளிப்படுத்துற எங்களுடைய திறன் தான் நாங்க மதிப்பீடு செய்யப்பட போகுது. அந்த கூடுதலான புள்ளிகள் இருக்க போகுது. அப்ப ஆக குறைஞ்ச இந்த 3 பரீட்சைகளும் 100 புள்ளிகளை உள்ளடக்கியதாக இருக்கும். அதுல அதாவது நாங்கள் அதுல பாஸ் பண்ண வேணும்னா 40 புள்ளிகளுக்கு இருக்கும். 3ல 40 மேல் அடுத்தாது எலிஜிபிள் அந்த விஷயத்துக்கு. அதுல பிறகு நாங்கள் தர வரிசைப்படுத்தி குறைஞ்சது 40 புள்ளிகளும் 3 பரீட்சைகளையும் பெற்றிருந்தால்தான் இதுல கருத்திலேயே கொள்ளப்படுவோம். அப்ப அது முக்கியம். அப்ப 3லையும் பாஸ் பண்ணி இருக்கிறதுக்கு 40 புள்ளிகள் எடுக்க வேண்டும். இதை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் பேப்பர் மாடல் அல்லது அந்த அமைப்பு கிளியர். உங்களுக்கு அந்த அனுபவங்கள் இருக்கலாம், அல்லது கூடுதலாக அவ்வளவு சிக்கலான ஒரு பரீட்சையாக இருக்காது. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கூடுதலாக யோசிக்க தேவையில்லை. அப்ப இதான்
மொழி அல்லது தமிழ் அந்த எக்ஸாம் லாங்குவேஜ் பேப்பர் என்ற வடிவமாக இருக்க போகுது. அடுத்ததான் நாங்கள் பார்க்கறது ஐக்யூ, இந்த புலச்சார்பு பரீட்சை. இதுதான் கொஞ்சம் கஷ்டமான பகுதியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக, அதனால கூட ஸ்கோர் பண்றது. இதுல எங்களுக்கு சரியான ப்ராக்டிஸ் இருக்குமாக இருந்தால், சரியா நாங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி இருப்போமாக இருந்தால், இதுல அதிகமாக ஸ்கோர் பண்ணக்கூடிய அல்லது எங்களோட ரேங்கை முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பரீட்சையாக நிச்சயமாக ஐக்யூ தான் இருக்கும். இதான் எங்களை வேறுபடுத்தி டிஃபரன்ஷியேட் பண்ண போகுது. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றதுக்கான அர்த்தம் கூடுதலாக ஐக்யூல தான் இருக்கு. அப்ப இதுல பார்த்தோம்னா வளமா போல எண்கோலம் வரும், எழுத்துக்கோலங்கள் வரும், சொல்லுவாங்க மற்ற வேலை நாட்கள் சம்பந்தமான கேள்வி கூடுதலாக தந்துட்டு இத்தனை நாள்ல இத்தனை பேர் வேலை செய்திருந்தால் இத்தனை நாள் அந்த அந்த அப்படியான அமைப்புகள் வேலை நாட்கள் தொடர்பான கேள்வி வரும். மற்ற தகவல் ஒழுங்கமைப்பு எப்படி சில விஷயங்கள் வந்து மாறி தந்து விட்டு அதை ஒழுங்குபடுத்துறது, அல்ல அந்த ஓர்டரை கேட்பாங்க, இப்படியான விஷயங்கள். வளம் எங்கட கதி, நேரம், தூரம், சதவீதம், வயது காண்றது, அம்மாடா அப்பாடா தம்பிட வயதை கண்டு அது மடங்கு, இப்படியான அமைப்புகள், அந்த கேள்வி அமைப்புகளை நான் சொல்லி கொண்டு போறேன். இப்படியான கேள்விகளுக்கான அதே போல ஆசன ஒழுங்கமைப்பு, இதுல இருந்து அடுத்ததாக அல்லது இதுல இருந்து தென்கிழக்கு திசையில இதுல இருந்து மூன்றாவதாக அவர் நிற்கிறீர் என்றால் இப்படியாக இருக்க போகுது என்று அந்த அமைப்புகள் வரும். இப்படியான கேள்விகள் நீங்கள் பார்த்துருவீங்க. ஒரு வேற செயலை அல்லது வட்டமாக நிற்கிறது, அப்படியாக ஒரு ஆசன ஒழுங்கமைப்பு அல்லது கொடிகளை வச்சு கொண்டு கேட்பாங்க அந்த ஒழுங்கமைப்பை. அது அந்த கேள்விகள் வர்றதுக்கான சாத்தியம் இருக்கும். அதே போல சராசரி காண்றது. அடுத்ததாக பார்க்கும்போது நெய்யறி விரைவுக்குரியது, நெய்யறி விரைவுகள் வர்றதுக்குரிய அந்த விரைவுகளை வச்சு கொண்டான கேள்விகள் வர்றதுக்கான சாத்தியம் இருக்கும். அதுகள் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கும். அதே போல அட்டவணை, ஏதாவது ஒரு அந்த ஒப்பீடுகளை வச்சு கொண்டு வினாக்கள் கேட்கப்படலாம். அடுத்ததா வந்து நாட்காட்டி வினாக்கள். இந்த நாள், இந்த மாசம், இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையா இருந்தால் குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு பிறகு, ஒரு வருஷத்துக்கு பிறகு அல்ல அதை வச்சுக்கொண்டு அந்த நாள் என்ன கிழமையாக இருக்கும் அல்லது இந்த திகதியை தந்து இது என்ன கிழமையாக இருக்கும் என்ற அமைப்பு வினாக்கள் நாங்கள் பார்த்திருக்க கூடும். அப்படியான வினாக்கள் வந்து வர்றதுக்கான சாத்தியம் இருக்கும். அதே போல பொருத்தமான சொல்ல இனங்கான்றது அல்லது தொடர்பில்லாத சொல்ல இனங்கான்றதும் நுண்ணறிவு பொது உளச்சார்பு பரீட்சையில வர்றதுக்குரிய சாத்தியங்கள் வந்து இருக்கும். அடுத்தது வந்து கடைசி அந்த கால்குலேஷன்ஸ் கேள்வி, கணித்தல் ரீதியாக நாங்கள் கூற்று முடிவுகள் எடுக்கக்கூடிய மாதிரிக்கான கேள்விகள் வரும். அதே போல குழுக்கள் ஆக்குறது, 2 3 ஒத்த தன்மையுடைய அல்லது வேறுபட்ட தன்மையுடையதை குழுக்களாக்குறது போன்ற இந்த குரூப்பிங், அப்படியான கேள்விகள் வந்து வரும். அதே உண்மை பொய் கூற்றுக்கள் அதை வச்சுக்கொண்டு கேள்விகள் வரலாம். அடுத்தது உறவுமுறையில வரலாம். இவருக்கு என்ன முறை என்றால் இது என்றால், அதாவது இவருக்கு 2 பேரை தந்து இவருக்கு இந்த முறையாக இருக்கிற போது அடுத்தவர் அந்த மெட்டாலுக்கு என்ன முறையாக இருக்கலாம் என்ற மாதிரிக்கான கேள்விகள் வரலாம். அதே போல வட்டி, எங்களுக்கு தெரியும் வட்டி வீதம், அந்த வட்டி வீதத்தை தந்துட்டு வட்டி கணித்தலுக்குரிய கேள்விகள் வரலாம், லாப நட்டங்களுக்குரிய கேள்வி வரலாம். இப்படியாக இந்த இந்த விஷயங்களை கொண்டதாகத்தான் கூடுதலாக கேள்வி வந்து வடிவமைக்கப்படும். அப்படிதான் கூடுதலாக இருக்க போகுது. அடுத்தது மிக கஷ்டமானவர், இது உண்மையில மூணுல ஒப்பீட்டு அளவுல மூணுலயும் கஷ்டம். இதுல ஸ்கோர் என்னுடைய வரைக்கும் ஒரு பிறந்த ஒரு விஷயமா அடிச்சாலும் அவங்களுக்கு இன்னும் உண்டாக இருக்கிறதுக்கான சாத்தியம் வந்து கூட இருக்கும். ஆனால் நாங்கள் இப்போதைய கரண்ட் ட்ரெண்டோட இருக்கிற பட்சத்துல அடிக்கடி இந்த செய்திகள் இருக்கிற பட்சத்துல நாங்கள் கொஞ்சம் இந்த விஷயங்களை கவர் பண்ணக்கூடியதா இருக்கும். இலங்கை இந்த சமூக பண்பாட்டு கட்டமைப்புகள், தேசிய சர்வதேச ரீதியான முக்கியமான சமீபத்திய நிகழ்வு பார்க்கலாம். மற்றது அறிவியல் ரீதியாக தொழில்நுட்ப உலகத்துல நடக்கிற இத்தைப்படுத்தல்கள், என்னென்ன அப்டேட்ஸ் வந்து இந்த டெக்னாலஜி வேர்ல்டுல வந்து நடந்து கொண்டிருக்குதுன்றதை பாக்குறது, இப்படியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் நாங்கள் ட்ரெண்ட்ல இருந்தோம் என்றால் அரசியல் ரீதியாக அல்லது அதே நேரத்தான கட்டமைப்புகளை பார்க்கலாம். அதுல என்ன பதவி பார்க்கலாம். குறிப்பாக இப்ப T20 வேர்ல்ட் கப் போகுது, அதே போல இந்த வருஷம் வந்து FIFA வேர்ல்ட் கப் நடக்க போகுது. அப்படியான விஷயங்கள் பொதுவாக நடக்கிற விளையாட்டு, பிரபல்யமான விளையாட்டுகள் தொடர்பான இத்தைப்படுத்தல்களை பார்த்துக் கொள்றது, அந்த அறிவுல நாங்கள் எடுத்த அந்த 40 புள்ளிகளுக்கு மேல் எடுக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறதால 50 வினாக்கள் வருகிற போது நாங்கள் கிட்டத்தட்ட 20 வினாக்களுக்கு சரியாக விட எழுத வேண்டிய தேவை இருக்கும். அப்ப நாங்கள் எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணி அதுல நாங்கள் கூட ஸ்கோர் பண்ற நேரம் இதையும் நாங்கள் பேலன்ஸ்டாக
ஸ்கோர் பண்ணினால்தான் இந்த புள்ளிகளை வந்து எடுக்க ஒரு ரேங்க் வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த புதறிவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் புதறிவிலையும் இந்த விஷயங்களை இப்ப எங்களுக்கு டிட்வாக்கு பிறகு சில விஷயங்கள் நடந்திருக்கும், அது சம்பந்தமாக பார்த்துக்கொள்ளலாம். உள்நாட்டு யுத்தம் இல்ல வெளிநாட்டு யுத்தங்கள் இந்தந்த நாடுகளுக்கு இடையில வரலாக நடந்து கொண்டிருக்குது. இந்த போர் நிறுத்தம் நடக்குது, அடுத்ததாக இந்த நாடு இந்த நாட்டை தாக்குறதுக்கு ஆயத்தமாக இருக்குது. இப்படியான விஷயங்கள் அடிக்கடி பேசப்படுற விஷயங்கள் உலக அரசியல்ல இந்த உலக போர் சம்பந்தமாக இடம்பெறுகின்ற இடைநிறுத்தப்பட்டிருக்கின்ற தொடர இருக்கின்ற போர்கள் சம்பந்தமாக நாங்கள் ஒரு தெளிவோடு இருந்தால் அதையும் அதுலையும் கொஞ்சம் இலகுவாக ஸ்கோர் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆக இதுதான் இந்த 3 பரீட்சைகளுடைய கட்டமைப்பும் கூடுதலாக வர்றதுக்கு சாத்தியமான விஷயங்களாகவும் இருக்கும். அடுத்ததாக வந்து கட்டுரை மொழி இதை பொறுத்த வரைக்கும் கட்டுரையில வந்து எதிர்பார்க்கப்படுற கட்டுரைகளாக பார்க்கிற போது கட்டாயம் ஒரு இடர் மேலாண்மையை பொறுத்து இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமாக இந்த டிட்பாக்கு பிந்திய கால பகுதி என்றதால ஒரு அனர்த்த முகாமைத்துவம், அனர்த்த மேலாண்மை சம்பந்தமான இடர் மேலாண்மை சம்பந்தமான தலைப்புகளோ அல்லது நிலைத்த பொருளாதார அபிவிருத்தி சம்பந்தமான ஒரு சஸ்டைனபிள் எக்கனமி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சம்பந்தமான தலைப்புகளுக்கான சாத்தியம் இருக்கலாம். அப்படியானதுக்கு நினைக்கிறேன். கடைசி எல்எல்பி ஓப்பன் யூனிவர்சிட்டி இந்த எல்எல்பி எக்ஸாமுக்கும் இந்த டிட்பா சம்பந்தமாக ஒரு அது ரிலேட்டடான இந்த அனர்த்த முகாமைத்துவம் சம்பந்தமான ஒரு தலைப்பு வந்திருந்தது. மேபி ஜிஎஸ் எக்ஸாமுக்கும் அது சம்பந்தமான ஒரு தலைப்பு வரலாம், வருமண்டல வரக்கூடிய சாத்தியங்கள் இருக்காங்க. அப்ப அந்த தலைப்புகள் குறித்தும் இந்த மொழி வளம் மிக முக்கியமா இருக்கு. அப்ப அதுல நாங்கள் எப்படியாக அந்த மொழி வளத்தை கையாளலாம்ன்றதுல நாங்கள் அதுல கொஞ்சம் எங்களுடைய இந்த மொழி வளம் அந்த சொற்பிரயோகங்கள் எப்படியாக நாங்கள் அதை வெளிப்படுத்துற திறன் தான் அதுதான் நாங்கள் பரிசோதிக்க போறாங்களா. அப்ப அதுல எப்படியாக அந்த விஷயங்களை நாங்கள் வெளிப்படுத்த போறோம், அந்த எங்களோட மொழி புலமையை எப்படி அதுல காட்ட போறோம்ன்றதும் அந்த விடயப்பிறப்பு விடயதானம் சார்ந்த எங்களுடைய அறிவையும் வந்து நாங்கள் இதுல வெளிப்படுத்த வேண்டி இருக்கும். அப்ப அதுக்கு நீங்கள் தயார்படுத்திக் கொள்வதும் இந்த மொழி திறன் பரீட்சையில வந்து முக்கியமானதாக இருக்கும். இன்றைக்கு நாங்கள் உண்மையில இது ஒரு முதல் வகுப்பாக இருக்கிறதால நான் கொஞ்சம் கொஞ்சம் கேள்வி நான் யோசிச்சது ரெண்டுலையும் மொழி திறன்லையும் பார்ப்போம், ஐக்கியலையும் பார்ப்போம். ஜெனரல் நாலேஜ் வந்து உண்மையில ஒரு கிளாஸ் எடுத்து சொல்ற விஷயம் இல்லை. நாங்கள் என்னென்ன விஷயம் சும்மா தொட்டு கொண்டு போகலாம். அதை நாங்கள் அதுக்கு நாங்கள் தான் ஹோம்ஒர்க் அல்லது நாங்கள் தான் அதை ப்ராக்டிஸ் பண்ண அல்லது பாடமாக்கி ஆக வேண்டிய தேவை இருக்கு. அப்ப நாங்கள் அதை அதுக்கு விட இந்த ரெண்டுலையும் கூடுதலான முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு அந்த புதறிவை நீங்கள் நாளாந்தம் கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் சரியாக ஒரு மாத காலம் பரீட்சைக்கு இருக்கும் நம்ம சரியா அப்படி அந்த அது கண்மித்தான் இருக்கும் நாட்கள். அப்ப நாங்கள் அதுக்கேற்ற மாதிரிக்கு அந்த விஷயத்த அடிக்கடி ஒரு அப்டேட்ல இருந்தோம் என்றால் அதை செய்து கொள்ளலாம். அந்த வகுப்புகளை கூடுதலாக இதுக்கு ரெண்டுக்கும் கூடுதலான முக்கியத்துவத்தை கொடுத்து அல்லது செய்து பார்க்கறது அந்த விஷயத்த இது ரெண்டுக்கும் கூடுதலான ஒரு முக்கியத்துவத்தை ப்ராக்டிக்கல் வைஸா நாங்கள் போறது இல்லை. நான் நினைக்கிறேன் எனக்கு அக்சஸ் தந்தீங்கன்னா ஸ்கிரீன் ஷேர் பண்ணக்கூடியதாக இருக்கும்ட்டு தந்திருக்கீங்க. நன்றி. ஸ்கிரீன் தெரியக்கூடியதாக இருக்குதா எல்லாருக்கும்? யாராவது கதைச்சிங்களா? ஓகே ஓகே, நன்றி நன்றி நன்றி. ஏனால் இனி நாங்கள் இவ்வளவு நேரம் நான் தனியே கதைச்சிட்டேன், ஒரு 15 நிமிஷம் நான் தனியே கதைச்சிட்டேன். இனி நீங்களும் கதைச்சால்தான் நாங்கள் கொண்டு போனா நாங்கள் கதைப்போம் என்ன மாதிரிக்கு என்ன என்ன விஷயம்ன்றதை கதைப்போம். இந்த உளச்சார்பு பரீட்சையை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான உளச்சார்பு பரீட்சைகளை பொறுத்த வரைக்குமே மிக முக்கியமானது நாங்கள் தரப்பட்டிருக்கின்ற அறிவுறுத்தல்களை மிக கவனமாக வாசிக்க வேண்டியிருக்கும். இதுல வந்து 1 தொடக்கம் 5 வரையுள்ள ஒவ்வொரு வினாவின் கீழேயும் 4 சொற்றோடிகள் தரப்பட்டுள்ளன. அவற்றில் 3 சொற்களிடையே குறித்த ஒரு இயல்பு ஒன்றிற்கேற்ப ஒன்றிற்கொண்டு சமனான தொடர்பு ஒன்று காணப்படுகின்றது. அவ்வாறு சமனான தொடர்பு ஒன்றை காட்டாத எஞ்சிய சொற்றோடியை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவினது இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. நீங்கள் இது முதலாவதுக்கு நீங்கள் இப்படியே கண்டுபிடிச்சால் நீங்கள் சேட் பாக்ஸ்ல போடலாம் அல்லது அன்மியூட் பண்ணி சொல்லலாம். நாங்கள் அப்படி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போனோம் என்றால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வேகமாக ஐடியா எடுத்துட்டு டக்குனு இருக்க அந்த விடைகளை போட்டிங்களா என்றால் உதவியாக இருக்கும். தானே? பாடசாலை மாணவர், வைத்தியசாலை நோயாளி, கலையரங்கு ரசிகர், வியாபார நிலையம் விற்பனையாளர். முதலாவது வினா. நாலாவது விடை என்று நினைக்கிறேன் அண்ணா.
நாலாவது. ஓகே. வேற பதில்கள் மெதாக்களும் உங்க செட் பாக்ஸ்ல போடலாம். நீங்கள் வேற உங்களோட ஆன்சர்ஸ் எதுவாக எனக்கெல்லாம் போடலாமா, அல்லது அன்மியூட் பண்ணியும் சொல்லலாம். தாராளமா அன்மியூட் பண்ணுங்க. நாங்கள் ஒரு 13 பேர் தான் இருக்கிறோம். வடிவ கதைச்சு டிஸ்கஸ் பண்றதுக்கான ஒரு தளமாக நீங்கள் பாவிக்கலாம். நீங்க அன்மியூட் பண்ணியும் சொல்லலாமா? நாலாவது விடை என்ன? நாலாவது. ஓகே. வேற ஏதாவது விடைகள் கருத்துக்கள் இருக்கா, இல்லாடி நாலாவதானா? அண்ணா மூன்றாவது வராதா? மூன்றாவது. ஓகே ஓகே. இல்ல அதான் நாங்கள் கதைப்போம், என்ன மாதிரி கதைப்போம். நீங்கள் விடைகள் உங்களோட ஐடியாஸ் சொல்லுங்க, என்னென்ன உங்களோட தோட்ஸ் சொல்லுங்க. ஓகே, மூன்றாவது வந்திருக்கு, நாலாவது வந்திருக்குது. வேற வேற ஏதாவது பதில்கள் இருக்கா? மூன்று. ஓகே. இன்னொரு பதில் வந்திருக்குது, மூன்று. ஓகே. நாலு. ஓகே ஓகே. நன்றி நன்றி. வேற வேறையாக நீங்கள் பதில் போடலாமா? ஒரு நிமிஷம் எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் பதில போட்டீங்களா நாங்கள் கதைக்கலாம். ஓகே, மூன்று நாலு. ஓகே, கூடுதலான மூன்று நாலு விட வந்திருக்கு. சரி, அப்ப எது விடையாக இருக்கு, மூன்றா நாலா? சரி, மூன்று சொன்ன ஒரு ஆள் சொல்லுங்க. மூன்றுக்கான உங்களுடைய அந்த விடைக்கான காரணம் யாராவது சொல்லணுமா? மூன்றாவதுக்கான காரணம். சரி சரி. பாடசாலை மாணவர், வைத்தியசாலை நோயாளி, கலையரங்கு ரசிகர், வியாபார நிலையம் விற்பனையாளர். சரி, பாடசாலைக்கு மாணவர், பாடசாலைக்கு மாணவர்கள் வருவார்கள். மாணவர்கள் அதுல இருந்து பயன்பெறுறவர்களாக, அல்லது அந்த பாடசாலையில இருந்து படிச்சுட்டு போக கல்வி ஏதோ ஒரு நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறவர்களாக இருப்பார்கள். வைத்தியசாலைக்கு நோயாளிகள் வருவார்கள், அதுல இருந்து பயன்பெறுபவர்களாக அல்லது அந்த சிகிச்சை பெறுபவர்களாக இருப்பார்கள். கலையரங்குக்கு ரசிகர்கள் வருவார்கள், அந்த விஷயத்தை ரசிக்கிறது அல்லது கலையரங்கில் இருந்து அவர்கள் ஏதோ ஒரு விதத்துல ஒரு பயனாளிகளாக இருப்பார்கள். வியாபார நிலையத்திற்கு இதே போல வாடிக்கையாளர்கள் வருவார்களா அல்லது விற்பனையாளர்கள் வருவார்களா? வாடிக்கையாளர்கள். மூன்றாவது விடையா வருமா அல்லது நாலாவது விடையா வர்றதுக்கான சாத்தியம் இருக்குங்க? நாலாவது விடை என்ன? இல்ல, மூன்றாவது சொன்னார்கள் ஓகேவா, இல்ல அது உங்களுக்கு வேற உங்களோட வேற எதுவும் நியாயப்படுத்த? ஓகே ஓகே, விளங்குதா? அப்ப அது வந்து முதலாவது இருக்கிறது வந்து ஒரு லொகேஷன், ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இடம். அப்ப அந்த இடத்துக்கு இரண்டாவது வாராக்கள் அதை பயன்படுத்துறவர்கள் அல்லது பயனாளிகள் அல்லது அதுக்கு வந்து போறவர்களாக சொல்லலாம். வியாபார நிலையம் வியாபார நிலையம் இருக்குது, அதுல இருந்து பயன்பெறுபவர்கள் அதுக்கு வந்து போறவர்கள் வாடிக்கையாளர்களாக இருப்பாங்க. அங்கேயே ஒரு வேலை செய்யற ஆளாக அல்லது அது நடத்துற ஒரு ஆளாகத்தான் விற்பனையாளர்கள் இருக்க போறாங்க. அப்ப அதுல தெளிவு இருக்குமான்னு நம்புறேன். சரி, இரண்டாவது கேள்விக்கு நாங்கள் போகலாம். இரண்டாவது கேள்வி. மூன்றாவது ஓகே, விடை என்ன? மூன்றாவது. ஓகே, இன்னொரு பதில் இரண்டாவது. ஓகே ஓகே ஓகே. வேற ரெண்டாவது என்ன? இரண்டாவது. ரெண்டு 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 தரம் இருக்குது. வெட்டுதல் கத்தியும் இரண்டாவதா? ஓகே, வெட்டுதல் கத்தி மூன்று வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒன்று ரெண்டு அதானே ஓர்டர்ல மெத்த கேள்விகளை மூன்றாம் நம்பர் நானே அது போட்டிருக்கு. அப்ப வெட்டுதல் கத்தி வந்து மூன்றாம் இலக்கம் எடுங்கோ. இப்ப எப்படியா சொல்லுங்க? மூன்றாவது. மூன்றாவது. ஓகே, இரண்டாவது வந்திருக்கு, மூன்றாவது வந்திருக்கு. வேற எதுவும் பதில்கள்? ரெண்டு. ஓகே, இன்னும் ஒரு நிமிடம் எடுப்போம். வேற எதுவும் பதில்கள் இருந்தால் நீங்கள் யோசிக்கலாம், கதைக்கலாம்.
4. ஓகே 4. ஓகே சீவுதல் சிப். ஓகே சரியா சரி. யாராவது விடைக்கான காரணம் யாராவது சொல்லலாமா? ஏதாச்சும் ஒரு ஐடியாவோட தான் எடுத்திருப்பீங்க. 2வது 3வது 4வது சொல்லியிருக்கிறீங்க. உங்களோட காரணங்கள் ஏதாவது இருந்தால் எப்படியாவது ஏதாவது ஒரு அண்ணா காரணத்தோட தான். ஆமா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நான் 4வது விடைய தெரிய செய்யறேன். என்னன்னு ஓகே சொன்னா பென்சிலால மட்டும் எழுத இயலாது, பேனையாலையும் ஓகே எழுதலாம். சரியான்னு ஆமா இல்ல தெரியல, இல்ல பிரச்சனை இல்லை. நான் ஒரு விளங்கி பிரச்சனையும் கொண்டேன். இல்லை. சொல்லுங்க. கத்தியால மட்டும் வெட்ட இயலாது, வெட்டுறதுக்கு நிறைய சாமான் இருக்குது. அஹ் அதே மாதிரி பத்திரிகைகள், புத்தகம் வாசித்தல், பத்திரிகைகள் வாசித்தல், சீப்பால மட்டும்தான் செய்யலும். இது இப்ப ஓ சீப்பால தலையை சீவலாம். இப்ப யாரையும் கழுத்தை சீவுறண்டா கத்தியால சீவலாம். அல்லது இளநிய சீவுறண்டா கத்தியால சீவலாம். சீவுதல்ன்றது இளநீ சீவுவாங்க, நிறைய பொருள் இருக்கா தோரணம் சீவுதலுக்கு? சீவுவாங்க, இளநீ சீவுவாங்க. தோரணம் சீவுறதா? தலையை மட்டும்தான் இல்லைங்க. சீவுதல்ன்றது தலைக்கு சீவுதல் என்றால் எப்படி சொல்றீங்க? நான் தலை வாறுதல்னு சொல்லுவோம். நான் ஓ தலைவாறுதல் இல்ல நான் சீவுதல்ன்றது இல்ல நீங்க சொல்ற சரி. ஓகே சரி நாங்கள் காயப்போம். அப்ப 2வது சொன்னார்கள், 2வது அல்லது 3வது சொன்னார்கள் உங்களுக்கு கூட நியாயப்படுத்தல். அண்ணா சீவுதல் பென்சிலும் சீவுறன்னு சொல்லுவோம் தானே இல்லையா? சரி அண்ணா. சரி இல்ல இல்ல நாங்க காயப்போம். இருக்கலாம் 4வதாகவும் இருக்கலாம். 2வது 3வது சொன்னார்கள். ஹலோ அண்ணா, பென்சிலால ஆமா சொல்லுங்க. மட்டும்தான் எழுதலாம், கத்தியால மட்டும்தான் வெட்டலாம், ஓகே சீப்பால மட்டும்தான் சீவலும், ஆனா புத்தகத்தால வாசிக்கலாம். ரைட் ரைட் ஓகே. வர வர 3வது சொன்னார்கள். சரி நாங்கள் இப்ப சொன்ன மாதிரி பென்சிலால எழுதலாம் ஒண்ணு. எழுதுதல் முதலாவது இருக்கிறது வந்து ஒரு செயல், ஒரு ஆக்ஷன், ஒரு செயல்பாடு. அதை பெர்ஃபார்ம் பண்ற அந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஒரு டூலால அந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணப்படுது. இது ஒரு கருவியால அது பெர்ஃபார்ம் பண்ணப்படுது. பென்சிலால எழுதப்படுது, கத்தியால வெட்டப்படுது, சீப்பால சீவுப்படுது, புத்தகத்தால வாசி விடுமா. 2வது இருக்கிறது ஒரு கருவியாக எடுத்தால், முதலாவது இருக்கிறது ஒரு ஆக்ஷன், ஒரு செயலாக நாங்கள் எடுத்தோம் என்றால் அதை பெர்ஃபார்ம் பண்ற அதை செயற்படுத்துகிற கருவியாக அந்த 2வதா இருக்கிறது இருக்குது. அப்படி பார்க்கிற போது மிட்ட 3க்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஆனால் புத்தகம் வாசிக்குமா? புத்தகத்தை வாசிக்கலாம், புத்தகமா அந்த வாசித்தலை செய்ய போதுன்றது இல்லை. அப்ப 2வது இருக்கிறதுக்குள்ள பொருத்தமான விடையாக வரும் என்று நினைக்கிறேன். இல்லை என்றால் நீங்கள் வேற விடையல் இல்ல இப்படி வரும் என்றால் நீங்கள் சொல்லலாம், நாங்கள் கேட்கலாம். சரியா? இல்லாட்டி நாங்கள் 3வது போவோம். 3வதுக்கு என்னோட முதலாவது தீர்ப்பு தண்டனை. ஓகே 2வது பரீட்சை பருவர். வர வர 2வது அண்ணா. 2வது பரீட்சை பருவர். ஓகே ஓகே 1வது. ஓகே 1வது. ஓகே 2வது. கூடுதலாக 1வது 2வது வந்திருக்கு. வேற 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 எதுவும் பதில் இருக்கா? சொன்னார்கள் ஒரு காரணம் சொல்லலாம். 1வது சொன்ன யாராவது ஒரு ஆள் காரணம் சொல்றீங்களா? அது என்னன்னு சொன்னா மற்ற 3 வந்து
நம்ம செய்யற ஒரு செயற்பாடுக்குரிய ஒரு பயன் இருக்குது. இப்ப தீர்ப்பு என்று சொல்லி சொன்னா கட்டாயம் தண்டக்கு நிரபராதியாகவும் வரலாம். சிகிச்சை பெற்றா குணமடைகிற அப்படி என்ற ஒரு இது இருக்கு. பரீட்சை எழுதின அப்படியும் பெறு கட்டாயம் வரும். வியாபாரம் என்று சொல்லியிருந்தா லாபம் அப்படி வரும் என்று அந்த இதுல சரி 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 ஓகே. சொன்னாங்க. ரெண்டாவது சொன்னாங்க அண்ணா பரீட்சைக்கு பெறுவேர்ன்றது ஒரு பொதுவான இதுதானே அண்ணா. அப்ப கட்டாயம் பெறும் தானே. அப்ப அதான் ரெண்டாவது ஓட்டு. ஓகே. ரெண்டாவது ஓகே 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 ஓகே. இதுல பாருங்க, தீர்ப்பென்றால் அதில் தண்டனையும் வரலாம், அல்லது தண்டனை வந்து இப்ப நிரபராதியாக இருக்கிற பட்சத்துல தண்டனை இல்லை, அவருக்கு விடுதலையும் பெறலாம். சிகிச்சை என்றைக்கு குணமடையலாம் அல்லது குணமடையாமலும் போகலாம். வியாபாரம் என்றைக்கு நட்டமும் வரலாம் லாபமும் பெறலாம். பரீட்சை என்றைக்கு சித்தியும் பெறலாம் சித்தி இல்லாமலும் போகலாம். அப்படி பார்க்க பரீட்சை பெறுபவர்ன்றது இப்படியாக வரலாம். அதே போல நாங்கள் தீர்ப்பு, அதாவது சிகிச்சை செய்கிற போது குணமடையலாம். அதே நேரத்துல பரீட்சை எழுதுற போது ஒரு பேர் வரலாம். வியாபாரத்தை செய்கிற போது லாபம் பெறலாம். தீர்ப்பு கொடுக்கும் போது என்றது குற்றம் செய்யற போதுதான் தண்டனை வரலாம். தீர்ப்பு கொடுக்கும் போது தண்டனை வர முடியல தானே. அந்த பொருத்தம் இல்லாதக்கு கூடுதலாக நாங்கள் பார்க்க போது ஓரளவுக்கு பொதுவா என்ன சொல்றோம், நாங்கள் ஒரு சமனான தொடர்பு நேரம் அது தண்டனையாகவும் இருக்கலாம் அல்லது அது விடுதலையாகவும் இருக்கலாம். சிகிச்சை என்ற போது குணமடையலாம் குணமடையாமலும் போகலாம். வியாபாரம் என்ற போது லாபம் என்ற ரெண்டு விஷயம் இருக்கும். பரீட்சை என்ற போது சித்தி அல்லது சித்தியின்மை என்றது பெறுபவர் என்றது ஒரு பொதுவான விஷயமாக இருக்குது. ஆக பொருத்தமானது ரெண்டுல ஆக பொருத்தமானது பரீட்சை பெறுபவர் என்று நினைக்கிறேன். நாலாவது மூன்றாவது விடயம். மூன்றாவது விடயம் தான். மூன்றாவது ஓகே. மூன்றாவதுக்கான காரணம் அதுல ஓகே இலகுவா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. நடனம் வந்து ஆடுதல், கதை வந்து வாசிக்கிறோம், ஓவியம் வந்து வரைகிறோம், பாட்டு என்றது பாடுறது தானே அதுல வரணும். ஆமா, இதுல கிரகித்தல் என்று வந்திருக்கு, அதால அது வருமென்று நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. அப்ப மூன்றாவதுல கூடுதலா பெரிய குழப்பங்கள் இருக்கான்னு நினைக்கிறேன். என்றால் மிச்சம் எல்லாமே நேரடியான செயல்கள், அதாவது டிரெக்ட் ஆக்ஷன், நேரடியாக அது சம்பந்தமாக அதுக்கு தொடர்பான ஆக்ஷன். ஆனால் பாட்டுக்கான நேரடியான ஆக்ஷன் வந்து பாடுதல் என்றது அது மறைமுகமாகத்தான். கிரகித்தல் என்றதை விட சுயமடுத்தல் வரும். கிரகித்தல் என்றது ஒரு நேரடியான அதுக்கான டிரெக்ட் ஆக்ஷனாக நேரடி தாக்கம் இல்ல நேரடி செயலாக இருக்காது. அப்ப பாட்டு கிரகித்தல் என்றதுதான் அதுக்கான வழியாக வரப்போகுது. அடுத்த ஐந்தாவது கேள்வி. மூன்றாவது என்ன விட? மூன்றாவது மேசை கதிரை ஓகே. அதுல எதுவும் சந்தேகங்கள் இருக்குதா? இருக்காதுன்னு நம்புறேன். விளக்கத்தை நீங்களே சொல்லுங்களேன். என்னது? கப்பல் படகு ரெண்டுக்கும் ஒத்த தன்மை இருக்கும், ரெண்டுமே பயணம் செய்ய போறோம். பேனை பென்சில் ஒத்த தன்மை இருக்கும், எழுதுறதுக்காக பயன்படும். அறிவாக கோடரி வெட்டுறதுக்காக பயன்படும் போது மேசை வச்செழுறதுக்கு, கதிரை வந்து நாங்கள் அமர்றதுக்கு பயன்படுத்துறோம் ஒன்றாக இருக்க போது. சரி, அப்ப அதுல குழப்பம் இல்லை தானே யாருக்கும்? இருந்தால் நாங்கள் கேட்கலாம். இல்லைன்னு நம்புறேன். மேசை கதிரைக்கு அது பயன்பாடு சம்பந்தமாக ஒத்த தன்மை இல்லை. சரி, ஆறாவது கேள்வி. சத்தத்தை காணையில் இருக்கிறீங்க. அந்த கேள்வி கொஞ்சம் மறைக்கிற மாதிரி இருக்கு. ஆறாவது கேள்வி மறைக்குதா? இப்ப பாருங்க. இப்போ சரி. ஓகே.
ரெண்டு மூன்று ரெண்டு. ஓகே, வர வர ரெண்டாவது விடை என்ன? ரெண்டாவது. ஓகே, வேற எதுவும் பதில் இருக்கா? யாரும் செய்தி பார்க்கறதுக்கு நேரம் தேவையில்ல, இல்லாட்டி நாங்கள் பாப்போமா? பாப்போம் அண்ணா. ஓகே ஓகே ஓகே, ரெண்டு மூன்று வந்திருக்குது. சரி, நாங்கள் பார்ப்போம். ஓகே, சரி. நாங்கள் இதுல வந்து ரெண்டாவது எழுதுனீங்க, மூன்றாவது எழுதுனீங்க. ரைட். நீங்கள் சொல்ல போறீங்களா? ரைட், நான் சொல்றேன். இல்ல, சரி, மூன்றாவது சொன்னாங்களோ இருக்கா? உங்களுக்கு என்ன மாதிரி செஞ்சு நீங்க சொல்றீங்களா இருக்கா? ஏன் மூன்றாவது விடை வந்ததுக்குன்றதுக்கான காரணம்? சரி, நான் சொல்றேன். சரியான பாருங்க. 5×25 അതിന്റെ വർക്കം എങ്കാല നന്നാங்க 16. 25ல இருந்து 16 கழிக்கிறோம், 9 வருது. 8 8 64, 6 6 36, 64ல இருந்து 36 கழிக்கிற போது 28 வருது. 7 49, 5×25 அந்த வர்க்கத்துல கழிக்கிற போது 24 வருது. ஓகேவா? அல்லது 12க்கா வேற எதுவும் ஏதாச்சும் இருந்ததா அப்படி என்று சொன்னீங்களா? அப்படி இல்ல, அதுவும் வருமா அல்லது கேள்வி பிரச்சனையான்னு பார்க்கலாம். சொல்லுங்க. அஞ்சாவது ஆன்சர் சொன்னீங்களா? விளங்கல? அஞ்சாவது ஆன்சர் சொன்னீங்களா? அஞ்சாவது கழிக்கு ஆன்சர் சொன்னீங்களா? அஞ்சாவதுக்கும் ஆமாம் மேசகதரை சரியண்ணா. தானே? ஓகே தானே? ஓ Clear ஓ தானே? ஓ ஓகே ஓகே ஓகே. ஆறாவதுல எதுவும் சிக்கல் இருக்குதா? விளங்கினதா? 5 5, அதாவது 5ന്റെ வர்க்கம் சய 4ന്റെ வர்க்கம், அதே போல 8ന്റെ வர்க்கம் சய 6ന്റെ வர்க்கம் கீழே இருக்கு, 28 வரப்போகுது. 7ന്റെ வர்க்கம் சய 5ന്റെ வர்க்கம் விடையாக 24 வருது. இல்ல 12க்கான எதுவும் காரணம் வழிமுறைகள் இருந்தால் சொல்லுங்க. அப்படி இல்லாட்டி நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். ஏழாவது கேள்வி. மூன்றாவது விடை என்ன? மூன்றாவது. ஓகே, வேற வேறு பதில்கள்?
யாராவது வேற எதுவும் ஆன்சர்ஸ் இருக்குதா? சரி, நீங்க மூன்றாவதுக்கான காரணம் இல்லை, நீங்க யோசிச்சது அப்படி இருக்க சொல்றீங்களா உங்க ஐடியா? அதுல 9 வந்தா 9 அதுல வர்க்கம் என்ற ரீதியில பார்த்தேன் நான். உம், இன்னொரு ரீதியா பார்த்தேன். அதுல 9 வந்தா 9ல இருந்து 6 கழிச்சா இங்கால 3 வரும். அதே மாதிரி முன்னுக்கு இருக்கிறதுல 15ல 8 போனா 7 ஓகே ஓகே. வேற சரியானு தெரியல. இல்ல இல்ல இல்ல, ஓகே ஓகே ஓகே. வேற வேற யாராவது ஐடியாஸ் இருக்குதா உங்களுக்கு? அதனால அந்த கேள்வி நீங்க முதலாவது வச்சு கொண்டு ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. முதலாவதுக்கும் இந்த இதுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆனால் நாங்கள் ரெண்டாவது வச்சு பார்க்குற போது அந்த 7 மட்டும் 15 நாளும் பார்த்தாலும் சரி, இல்ல 15ல இந்த 8 கழிக்கும் போது 7 வருதுன்றதை பார்த்தாலும் சரி, இன்னொன்று இந்த தரப்பட்டிருக்கின்ற விடைகளுக்குள்ள ஏதாவது ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிற நம்பர் 9. அப்ப அதுக்குரிய விட 9ஆக வரும். என்னடால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற விடைக்குள்ள நாங்கள் ஒரு இதை போட போறோம். அப்படி கேள்வி பிள்ளையாக இருந்தால் அதுக்கு ஓப்பன் போடுவாங்க. ஸோ அதை நினைச்சு நீங்கள் பயப்பட தேவையில்லை. தரப்பட்டிருக்கிற விடைகளுக்குள்ள ஒரு விடையை அதுல போடுற போது ஏதாவது ஒரு பொருத்தப்பாட தொடர்பை எடுக்கலுமா என்றால் அந்த விடையை நீங்கள் தெரிவு செய்யலாம். அப்படியா பார்க்கிற போது அந்த கேள்விக்கு 9 வரப்போதும். 9 போட வைக்க அதை நாங்கள் 6 3 9 எடுக்கலாம், 7 மட்டும் 15 எடுக்கலாம், அப்படி எடுக்கலாம். முதலாவதுக்கு மயக்க தொடர்பு இருக்காது. ஆனால் இந்த விஷயத்த பண்ணலாம். சரி, எட்டாவது கேள்வி அதான் இப்ப ஒரே மாதிரி ஒழுங்குல வரணும்னு இல்ல, அந்த ஐடியா வச்சுக்கோங்க. எட்டாவது கேள்வி நீங்க பாருங்க, நான் எட்டாவது கேள்விக்கு முதலே சொல்றேன். எல்லாம் ஒரே மாதிரி ஒழுங்குல கூடுதலாக வரும். அப்படி வெராட்டிக்கும் தரப்பட்டுள்ள விடைகளுக்குள்ள இதை நாங்கள் பொருத்தி பார்க்கலாம்ன்றதை பாத்தீங்கன்னா சரி. மூன்றாவது மூன்றாவது. ஓகே, வேற எதுவும் விடைகள்? சரி, வந்தார்கள். ஏன் மூன்றாவது உங்களோட ஐடியா என்ன? சரி, பாருங்க. ஓகே, நான் சொல்றேன். இப்ப 8 7 56 அதுல நாங்கள் பார்க்க 8 7 56 56ல இந்த 8 நாங்கள் கழிக்க 48 விடையாக வருது. அல்லது 48 கழிக்கும் போது 8 விடையாக வருது. அதே போல 27 3 81 81ல இருந்து 27 கழிக்க 54 வருது. இந்த முதலாவதையும் மூன்றாவதையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்த தன்மை ஒன்று இருக்குது இல்லைங்களா? 8 8 மாதிரிக்கு இங்க 5 5 இருக்குது. அப்ப அங்க இப்படியாக நாங்கள் 8 7 56 பெருக்கிட்டு 8 கழி கேட்க அதுல 48 வருது. அதே போல 3 15 பாஞ்ச கழி கேட்க அதுல 10 வரக்கூடியதாக இருக்கும். அப்ப 10 8வது வினாவிற்குரிய விடையாக வரும். 9வது வினா தெரியும்னு நினைக்கிறேன். விளங்குது தானே? ஓகே, 3. வேற வேற சாக்கள் இருக்கிறீங்களா?
மிராக்கள் செய்து உங்களை விடையில நீங்கள் செட் பாக்ஸ்ல போடலாமா? விடையை கண்டுபிடிச்சிங்கன்னா போட்டீங்களா நீங்களும் இணைப்புல இருக்கிறீங்களா என்று நானும் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இருப்பீங்களா அல்லது அன்மியூட் பண்ணி சொன்னாலும் சரி. ரெண்டாவது விட வருமா? ரெண்டாவது நினைக்கிறேன். ஓம் ரெண்டாவது விட ரெண்டாவதா? ஓமண்ணா ரெண்டாவது. ஓகே, ரெண்டாவது எப்படி எப்படி யோசிச்ச நீங்க? எப்படி பாருங்க, சொல்றேன். 3 9 27 81. 3 9 9 3 27 27 3 81. 3 மடங்குகளாக பெருகி கொண்டு போகுது. 10 14 40 40 தர 4 160 160 தர 4 640 வருது. 2 5 10. அப்ப 5 பெருக்கப்பட போகுது. அப்ப 50 50 வரைக்கும் அதுல இருந்து 5 பெருக்கப்படும் போது 250 அங்கால வருது. அப்ப அந்த எண் கோலம் சரியாக வருது. ஓகேயா? முதலாவதாக 3 மடங்குகளால பெருகி கொண்டு வருது. 3 பெருக்கப்பட்டு கொண்டு வருது. 3 9 9 3 27 27 3 81. 10 4 பெருக்கப்படுது 160. அங்கால 640 வருது. முதலாவது வந்துட்டாங்க 2 10. அப்ப இடையில இருக்கிற பெருக்கப்பட்ட தானம் 5. அப்ப 10ல இருந்து அடுத்ததாக 50 பெருக்கப்படணும். ஓகே, 50 போட்டு பாக்குற போது அங்காலையும் 50ல இருந்து 5 பெருக்க 250 சரியாக வருது. அப்ப அந்த எண்கோலம் சரியா இருக்கு. அப்ப அந்த விட 3வது விடையாக வரும். சரி, ஓகே தானே? சரிண்ணா சரி. ஓகே ஓகே சரி, நான் அடுத்ததாக சரி, நான் ஒரு கொஞ்சம் நேரம் நினைக்கிறேன். அதுக்குள்ள நாங்கள் இது கொஞ்சம் ஈஸியான ஒரு தமிழ்லையும் கொஞ்சம் கேள்வியில பார்த்து கொண்டு போவோம். இதுல வேகமா சொல்லி கொண்டு போகலாம் நினைக்கிறேன். நாங்கள் ஈஸியா இருக்கும். 1 தொடக்கம் 5 வரையிலான வினா ஒவ்வொன்றிலும் தரப்பட்டுள்ள சொற்களுள் ஒன்று பிழையாக எழுதப்பட்டுள்ளது. அச்சொல்லை தெரிவு செய்து அதன் இலக்கத்தை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. வேகமாக போட்டீங்கன்னா நாங்கள் முழுக்க பார்த்து முடிக்கலாம்னு நினைக்கிறேன். புலவர்கள், வயோதிபர்கள், ஏழைகள், பள்ளி விளங்கல சொல்லலாம், எதுவும் செய்யலாம், விரும்பினது போல செய்யலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சட்டில போடலாம், இப்படி சொல்லலாம், எல்லாம் ஓகே. 4வது ஓகே. முதலாவதுக்கு 4வது யாருக்காவது அதுல சந்தேகம் இருக்குதா? பிழையான எழுத்து பிழை இருக்கிறது. புலவர்கள், வயோதிபர்கள், ஏழைகள், வழிப்போக்கர்கள். அதுக்கு என்ன வரப்போகுது? வழிப்போக்கர்களுக்கு மௌலவர்களான வரப்போகுது. அப்ப அது ஓகே. சரி, 2வது முதலாவது சார். முதலாவது ஓகே. ஏன் முதலாவதுன்றது? அடைமலை. அடைமலை அடைமலை என்று வரப்போகுது. ஓகே சரி, 3வது கண்டம். ஓகே, வேற வேற பதில்கள்? மூன்றாவது அண்ணா. ஓகே, வேற வேற பதில்? தண்டமா நாகரீகம் பிள்ளையான சொல். நாகரீகம் என்றது பிள்ளையான சொல். எழுத்து வழக்கினுடைய சரியான சொல் நாகரீகம். தீனா தான் வரும், ட்ரீன்னா வராது. நாகரீகம்
நாங்கள் பேச்சு வழக்குல நாகரிகம் நாகரிகம் வந்து பேசி 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 சிம்பிளி ஒன்று விட்டு கொண்டு இருக்கிறோம். அது வந்து நாகரிகம். எழுத்து வழக்குல சரியான சொல் நாகரிகம். சீனாதான் வரும். அதுக்கு விடை வந்து 3வது. 4வது வினா நாலாவதுக்கு நீங்கள் யோசிச்சாலும் விட வராது என்றால் 4 சொல்லும் சரியாத்தான் இருக்குது. அதுல 5வது கேள்விக்கு மரங்கள் மரங்கள் என்று வரும். மரம் கலன்று. ஓகே. 6வது வந்து 6வது தொடக்கம் 8 வரையில் ஒவ்வொரு வினாவிலும் தரப்பட்டுள்ள சொற்களின் அகராதி வரிசையை திருத்தமாக காட்டும் ஒழுங்கை குறித்து நிற்கும் விடையை தெரிவு செய்து அதன் இலக்கத்தை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. மூன்றாவது. ஓகே. வேற 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 யாராவது வேற எதுவும் விடையில் இருக்கா? ஆறாவதுக்கு அப்ப 3ஆவதா? வேற ஒருத்தருக்கும் வேற விடைகள் ஒண்ணும் இல்லையா? இரண்டாவது. சரி 2வது. 3வது ஏன் 3வது சொன்னீங்க யாராவது? இது இப்ப எங்களுக்கு இந்த இது பாக்குற விதம் தெரியும் தானே உங்களுக்கு வரிசைப்படி? சரி 3வது சொன்னாங்களே 3வது 2வது சொன்னாங்களே 2வது அல்லது யாராவது ஒரு ஆள் சரி சொன்னீங்களா ஈஸியா இருக்கு. உயிர்மெய் எழுத்துக்கள்ல வரிசை வரப்போகுது. வரிசை இருக்கு. அடுத்தது வரப்போதும் நானா நூவண்ணா நூல் இருக்கு. அடுத்தது பானா, அடுத்தது வானா வாவண்ணா. சரி சரி சரி. ஓகே கிளியரா சொன்னார்கள். அதாவது நாங்கள் ஒழுங்கலவா இருக்கிற போது உயிர்மை எழுத்துக்களை பாக்குறோம். இதுல இருக்கிறதெல்லாம் உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்துக்கள்ல காண வரிசையில சொற்கள் இருக்குது, காற்று இருக்குது. அப்ப அதுக்கு பின்பதாத்தான் நல்ல இருப்பது. ஓகேயா? ஓகே ஓகே சரி சரி. அடுத்தது 7வது வேகமா. 2வது. ஓகே. இதுல வந்து நாங்கள் தெரியும் 1வது எழுத்தை பார்ப்போம். 1வது எழுத்துல 2 சொற்கள் இருந்தால் நாங்கள் 2வது எழுத்தை பார்ப்போம்.
ரெண்டாவது எழுத்துல உயிர்மை எழுத்து இருக்குது. உயிர்மை எழுத்துல எந்த எந்த எழுத்து வரப்போகுதுன்னு பாக்குற போது எது முன்னுக்கு வரப்போகுது? டனா வந்து டானா வந்து கீழே வரைக்க, அப்ப வானா வரிசை வந்து மேல வரப்போகுது. அப்ப ஆனா அவன்னா. அடுத்ததா வந்து கானா வரிசை இதுதானே, ரெண்டாவது தானே விட இல்லையா? சரியா? சந்தேகம் எதுவும் இருக்கா? விளங்கினதா? முதலாவது நாங்கள் உயிரெழுத்துக்களை பார்க்கிறோம். உயிரெழுத்துக்கள்ல ரெண்டு எழுத்துக்கள், ரெண்டு உயிரெழுத்துக்கள்ல ஒவ்வொன்னால தொடங்குற ரெண்டு சொற்கள் இருக்குது. அப்ப அதுல எது முதலாவது ரெண்டாவது வருதுன்றத பாக்குறதுக்கு நாங்கள் ரெண்டாவது எழுத்தை பார்க்க போறோம். ரெண்டாவது எழுத்தா பார்க்கிற போது ஔடதத்துக்கும் ஔவையாருக்கும் டானாவும் அதே போல இங்கால டானா வரப்போகுது. அப்ப டானாவில் பார்க்க மேல வர்றபடியால அப்ப அடுத்த அதுல வந்து மேல வந்து ஆனா வரப்போகுது. அடுத்ததாக ஆவன்னா. இங்கால இருக்கிற சொற்கள்ல கானா வரிசையும் அங்கால சானா வரிசை சொற்களாக இருக்குது. அப்ப ஒழுங்கு வந்து அதையோட ஆனா அவன்னா இணையினான்னு சொல்லி வரப்போது. அப்ப ரெண்டாவது விடையாக வரும். எட்டாவது கேள்விக்கு முதலாவது விடை எட்டாவதுக்கா? ஓகே 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 ஓகே. வேற எதுவும் பதில்கள் இருக்கா? ரெண்டாவது. ஓகே, ரெண்டாவது. எல்லாமே முதலாவது எல்லா சொற்களின் முதலாவது எழுத்தும் சானாவாக இருக்குது. அப்ப நாங்கள் அடுத்ததாக ரெண்டாவது எழுத்தை பார்க்க வேண்டி இருக்கும். அப்ப ரெண்டாவது எழுத்தை பார்க்கிற போது என்ன இருக்க போகுது? மெய்யெழுத்துக்கள். நாங்கள் உயிரெழுத்து அடுத்த மெய்யெழுத்தை பார்க்கிற போது ஈனாவா இருக்கிற சம்மாந்துறை ரெண்டாவது ஆளுக்கு. அப்ப மெய்யெழுத்து அங்க இருக்குது. அப்ப என்னது முதலாவது சொல்லாக ஈனா வரப்போகுது. அதுக்கு பிறகு நாங்கள் அடுத்தமண்டால் மானாவரிசையில அப்படியே வரப்போகுது. மானாவரிசையில என்ன சொற்கள் இருக்குது? ரெண்டு சொல் இருக்குது. அப்போ அதுல மூன்றாவது எழுத்தை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கு. மூன்றாவது எழுத்தை பார்க்கிற போது தானா வரிசைக்கு மேல இருக்கிறதால ரெண்டாவதா வந்து ஆவண்ணா வரப்போகுது. அப்ப ஈனா ஆவண்ணா. அடுத்ததா இருக்கிற அதுக்கு பிறகு இருக்கிறது அதே போல மானா இருக்கிறதால ஈயன்னா. கடைசியாக வந்து ஆனா வரப்போகுது. அப்ப ரெண்டாவது விடை வந்து வரப்போகுது. விளங்கினதா நான் சொன்னது. அதாவது நாங்கள் வந்து முதலாவது வந்து எல்லா சொற்களுக்கும் முதலாவது எழுத்து ஒன்றா இருக்கிற போது நாங்கள் ரெண்டாவது எழுத்துக்கு போறோம். ரெண்டாவது எழுத்தா என்ன இருக்கு? உயிரெழுத்துல அடுத்த மெய்யெழுத்து இருக்குது. மெய்யெழுத்தா இம்மண்ணா இருக்கிற போது இம்மண்ணா முதலாவதாக வரப்போகுது. அதுக்கு பிறகு அப்படி அதே வரிசையில மானா வரப்போகுது. மானாவில் ரெண்டு இருக்கிற போது நாங்கள் மூன்றாவது எழுத்துக்கு போவோம். மூன்றாவது எழுத்தை பார்க்கிற போது அதுல மெய்யெழுத்துக்கின்ற வரிசையில இத்தன்னாவும் இறண்ணாவும் இருக்குது. அப்ப இத்தன்னாதான் முன்னுக்கு வரப்போகுது. அப்ப இத்தன்னாவை கொண்ட சொல்லான சமத்துவம் வந்து ரெண்டாவதா வரப்போகுது. அதுக்கு அடுத்ததா சமர்ப்பணம் வரப்போகுது. கடைசியாக வந்து மாவண்ணா. அப்ப கடைசியா ஆனா வருது. கிளியரா? ஒழுங்குல நீங்கள் பாத்தீங்கன்னா சரி, எது உயிரெழுத்து அதுக்கு பிறகு மெய்யெழுத்து உயிர் மெய்யெழுத்து அந்த வரிசையில பாத்தீங்கன்னா சரி. ஒன்பதாவது 9 தொடக்கம் 12 வரையான ஒவ்வொரு வினாவிலும் இணை மொழி தொடர் அல்லாத தொடரை தெரிவு செய்க. அதனை குறித்து நிற்கும் இலக்கத்தை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. ஓகே, அப்ப தெரியுது அடை அணி அவங்களுக்கு இணைமொழி தொடரண்டேக தெரியும். ஒழிப்பு மறைப்பு செத்து பிழைத்து அடிப்படை என்றது ஒரு தனிச்சொல். அதுல இந்த இணைமொழி தொடரும் கிடையாது. அதுல சந்தேகங்கள் இருக்காதுன்னு நம்புறேன். நம்ம அடிப்படை தான் 9வதுக்கான விடையாக வரும். 10வது முதலாவது அசடு வழிதல் வேலை வெட்டி குத்தும் சொச்சம். அசடு வழிதல் என்ன சொல்லாக வரப்போகுது?
அந்த மரபு மரபு தொடர். அப்ப அசடு வழிதல் மரபு தொடராக வரப்போகுது. அசடு வழிதல்ன்றது ஒரு அறியாமையினுடைய வெளிப்பாடாக அல்லது அந்த அசட்டுத்தனம் அவங்களுடைய அந்த அறியாமை சேர்ந்ததாக ஒரு அசட்டுத்தனம் சார்ந்த அப்படியான ஒரு இயல்பை காட்டுறதாக அந்த சொற்றொடர் இருக்க போகுது. அடுத்த கேள்வி 11. வடுக்கு வடுக்கு மிச்சம் வடுக்கு வடுக்கு அதுலயும் சந்த மாதிரி கண்ணிக்கு மிச்சம் சவண்டத்து வண்டு கண்ட துண்டம் தண்ணீர் வெந்நீர் வடுக்கு வடுக்கு இப்படியான சொற்றொடர்கள் வடுக்கு வடுக்கு சிறிய சிறிய பெரிய பெரிய இது எப்படி சொல்ல என்ன சொல் இதெல்லாம் சில சில சட சட கட கட பிரிச்சா பொருள் தராதது. அப்ப சில சில கட கட ஓகே வடுக்கு 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 என்றால் பொருள் இல்லையா? பொருள் இருக்குதானே. ஓ அப்ப பிரிக்கும் போது பொருள் தராதுதான் இரட்டைக்குள்ளவை. அடுக்கு தொடர் என்று கேள்விப்பட்டதுல சிறிய சிறிய அடுக்கு தொடர் சின்னஞ்சிறிய அடுக்கடுக்கு தொடர். அப்ப அது இரட்டைக்கிழவிக்கு சில சில இதெல்லாம் இரட்டை கிழவியாக வரப்போகுது. அடுத்தது 12வது கேள்வி. ஓகே தானே? அதுல யாருக்கும் ஓகே சரி. அப்ப அடுத்த கேள்விக்கு போமா. 13 தொடக்கம் 16 வரையிலான ஒவ்வொரு வினாவிலும் தரப்பட்டுள்ள சொற்றொடரின் பொருளை தருக. பொருளை தரும் சொல்ல தெரிவு செய்து அதனை குறித்து நிற்கும் இலக்கத்தை புள்ளி கொடுத்து. ஓகே ஒன்று வேற எதுவும் பலன் இருக்குதா? உண்டு. ஓகே அப்ப எங்களுக்கு தெரியும் இது கூடுதலாக பழக்கப்பட்ட பரிச்சயமான ஒரு தொடர்மொழிக்கு வரும் இல்லையா? இந்த அதாவது புராண கதைகளை சுவைவிட பிரசங்கம் செய்பவனை நாங்கள் பௌராணிகன் என்று சொல்லுவோம். மந்திரஞ்சிரால மந்திரவாதி என்று சொல்லுவோம். கவிதைகள் எழுதுறவள கவிஞன் என்றும் சொற்பொழிவுகள் ஆற்றவரை பிரசங்கி என்று சொல்லுவோம். நிறுவனம் ஒன்றின் 80வது ஆண்டு நிறைவை குறிப்பது. 80வது ஆண்டு நிறைவு பவள விழா. ஓகே வேற மணி விழா. ஓகே வேற எதுவும் பதில்கள் இருக்குதா? ஐம்பதாவது ஆண்டுக்கு என்ன? பொன்விழா. 25வது ஆண்டு வெள்ளி விழா. 60வது ஆண்டு அமுத விழா. 60வது ஆண்டு பவள விழா. 60வது ஆண்டு 60வது மணி விழா வைர விழாதான் 60வது ஆண்டு. 75வது ஆண்டு 75 சரி 10வது ஆண்டு தெளிவா சொல்லி கொண்டு வரேன். 10வது ஆண்டு தகர விழா, 25வது ஆண்டு வெள்ளி விழா, 50வது ஆண்டு பொன் விழா, 60வது ஆண்டு வைர விழா அல்லது மணி விழா, 75வது ஆண்டு பவள விழா, 80வது ஆண்டு அமுத விழா, 100வது ஆண்டு நூற்றாண்டு விழா. இதுக்கு விடையாக அமுத விழா வரப்போது 80வது ஆண்டு நிறைவு.
பிள்ளைத்தமிழ் பரணி உலா என்பன. பிள்ளைத்தமிழ் பரணி உலா என்பன. பிரபந்தங்கள். பிரபந்தங்கள் தமிழிலே இருக்கிற சிற்றிலக்கிய வகைகள்ல இருக்கிறது. இந்த பிள்ளைத்தமிழ், அதே போல பரணி. பரணி என்றது குறிப்பாக போர் முடிந்து வந்த தலைவனுடைய புகழை பாடுறதாக இருக்கும். உலா என்றது நகர் உலா போகின்ற தலைவன் அல்லது அரசனுடைய புகழை பாடுறதா இருக்கும். பிள்ளைத்தமிழ் என்றது பிள்ளை பிறந்ததுல இருந்து ஒரு 21 மாதங்கள் வரைக்கும் அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சியை, அந்த பிள்ளையினுடைய அந்த அடுத்தடுத்த கட்டங்களை பற்றி பாடுறதாக இருக்கும். உலா தலைவன் வருகிற போது வேதை விதும்பை மங்கை மடந்தை அறிவை தெற்றி ஆகிய அந்த 7 பருவ பெண்களும் அவர் மீது காதல் கொண்டு பாடுறது உலாவாக வரப்போகுது. அடுத்தது கலைத்துறை வெற்றிய செய்திகளை அகர வரிசைப்படி தொகுத்து தரும் நூல். நிகண்டா? ஓகே, நிகண்டு. வேற வேற பதில்கள் எதுவும்? கலைத்துறை வெற்றிய செய்திகளை அகர வரிசைப்படி. அண்ணா 15க்கு வந்து பிரபந்தங்கள் என்ன சொன்னீங்க? ஆமாம், சரி. என்ன எதுவும் ஐடியா இருக்கா? பிடிக்கும் கலைத்துறை வெற்றிய செய்திகளை சொல்றத வந்து நாங்கள் கலைக்களஞ்சியம் என்றுதான் சொல்லுவோம். அகர வரிசைப்படி தொகுக்கிறது. நிகண்டு வந்து செய்யுள் வடிவத்துல இருக்கிற அகராதியின் ஆரம்ப கட்ட வடிவம். செய்யுள் வடிவத்துல சொற்களுக்கு பொருள் வந்ததுதான் நிகண்டு. அதுக்கு பின்பதாக அகர வரிசைப்படி சொற்களை சொன்னது அகராதி. கலை சார்ந்த, கலைத்துறை, அறிவியல் துறை சார்ந்த சொற்களுக்குரிய சொற்பதங்களை அகர வரிசைப்படி தொகுத்து தாரது கலைக்களஞ்சியம். எங்களுடைய இந்த எழுத்துக்களுடைய கணக்கு தான் அந்த நடுக்கணக்கு, எழுத்துக்களை உள்ளடக்கிய பகுதி. 14 தொடக்கம் 20 வரையிலான ஒவ்வொரு வினாவுக்கும் உரிய ஒத்த கருத்து சொல்லை தெரிவு செய்து அதனை குறித்து நிற்கும் இலக்கத்தை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. நித்தில புன்னகை சுடர் வீசிட. நித்தில புன்னகை சுடர் வீசிட. இங்க நித்திலம் என்பது நித்தில புன்னகை சுடர் வீசிட சமம் கொஞ்சிடும். என்னது நித்திலம் என்றால்? முத்து. முத்து. ஓகே, அதுல குழப்பம் இல்ல தானே நித்திலம்ன்றதுல? சரி, அடுத்த கேள்வி. தேனருவி திரையெழுப்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் வரிக்காலம் தேர்காலம் வழுகும். எந்த பாடல்? குற்றால குறவஞ்சி என்று சொல்லி, அதாவது திரிகூட ராசப்ப கவிராயர்களின் குற்றால குறவஞ்சி பாடல்ல வர்ற வரிகள். திரை என்பது தேனருவி திரை எழுப்பி வானின் வழி ஒழுகும். இங்கு திரை என்பது அலை. இதுல இதனால் மறைப்பு வராதான்ற கேள்வி வரலாம். மறைப்பும் சரிதான், திரை என்றால் திரையை மறைப்படும். ஆனால் இந்த பாடல் இங்கு திரை என்பது அப்ப அலைதான் வரப்போகுது. அடுத்தது சூளமேதி இறங்குதுறையில். இதுவும் குற்றால குறவஞ்சி பாடல்ல. இதுல மேதி என்பது சூளமேதி இறங்குதுறையில் சொல்லி பாலை பெருகிய வாழை கூலை வாச பலாவினில் சாய அந்த மேதி எருமை. 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 இதுல வந்து மேதி என்றது இந்த பாடலிலே மேதி என்றது எருமையை குறிக்கும். கோது பொன்னிந்த மொழி கூறுதலும். இங்கு கோது என்பது செல்வம்.
ஓகே, வேற வேற பதில்கள்? அறிவு அறிவு அறிவு. ஓகே, வேற எதுவும் பதில்கள்? கோது. கோதுயில் குணத்து அறந்தவனை குணரும் வகையில் சொல்லி இந்த கம்பராமாயண படங்கள்ல வருது. கோது என்றது குற்றம். கோது இல் குணத்து என்றது, அதாவது இந்த இதுல வந்து கோது பொன் இந்த மொழி கூறுதலும் என்றது. கோது என்றது ஒரு அறியாமை அல்லது குற்றம் என்ற அர்த்தத்தோட வரும். அப்ப அதுக்கு விடையாக வந்து 4வது விடா வந்து வரப்போகுது. அப்ப நாங்கள் இன்றைக்கு நினைக்கிறேன் நேரத்துக்கு கூட போயிட்டோமோ தெரியல, 1 மணி சொன்னாங்க. அப்புறம் நான் இன்றைக்கு இதோட முடிச்சு கொள்றேன். நாங்கள் ஐக்கியூல ஒரு 10 கேள்வியும் இதில் ஒரு 20 கேள்வியுமாக பார்த்திருக்கிறோம். கொஞ்சம் இருக்கோம். நாங்கள் அடுத்தடுத்த சந்தர்ப்பங்கள்ல அடுத்த வகுப்புகள்ல சந்திப்போம். இப்ப இதுக்குள்ள பெரும்பாலும் நாங்கள் கூட கதைச்சு கொண்டு போனபடியால் இதுக்குள்ள சந்தேகங்கள் இருக்காண்ட நம்புறேன். வேற ஏதும் பொதுவான விஷயங்கள் சந்தேகங்கள் இருந்தால் நாங்கள் கதைக்கலாம். அப்படி இல்லை, நேரம் ஏற்கனவே கூட எடுத்துக்கொண்டதால இதோட நான் முடிச்சு கொள்றேன். வேற ஏதாவது கதைக்கு இருந்தால் தளம் சார்பாக அல்லது பங்கு பெற்றவர்கள் ஏதாவது சொல்ல இருந்தால் நீங்கள் சொல்லலாம். பங்கு பெற்றவர்கள் எதுவும் கருத்துகள் இருந்தா சொல்லுங்க. அந்த கிளாஸை நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்றதா என்ன செய்யறன்றத பற்றியும் இப்ப எங்களோட கிளாஸ் அபிப்பிராயம் எங்களுக்கு எப்படி கிளாஸ் செய்யறதால எங்களுக்கு நல்ல விளக்கங்களும் இதுகளும் இருக்கு. நீங்க இப்படி தொடர்ந்து செய்யறது நல்ல ஓகே. என்றது இந்த இப்ப கருத்து. எங்களோட பக்கத்து சஜஷன் ஒன்றை நாங்கள் சொல்றோம். என்னன்னு சொன்னா, இன்றைக்கு இந்த கிளாஸுக்கு 14 பேர் புக் பண்ணியிருந்தவையர். அதாவது தளமூடா விண்ணப்பிச்சவர்களுக்கு இலவசமா பங்கு கொள்ளக்கூடிய விதத்திலையும், அதே சந்தர்ப்பத்துல தளமூடா விண்ணப்பிக்காதவர்கள் 100 ரூபாய் கட்டணம் செலுத்தி பங்கு கொள்ளக்கூடிய விதத்திலையும் இந்த வகுப்புக்கு மொத்தமா இன்றைய தினம் 16 பேர் விண்ணப்பிச்சிருந்திருக்காங்க. ஆனா இன்றைய கிளாஸ்ல பங்கு கொண்டது 13ல நான், கேஷி, கிதர்ஷியா, துஜிகா விட்டு பார்த்தோம்னு சொன்னா 9 பேர். அப்ப 16 பேர் புக் பண்ணிட்டு 9 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில இப்ப எங்களோட சஜஷன், அந்த இன்றைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாத 7 பேரையும் நாங்கள் குரூப்ல இருந்து நாளைக்கு ரிமூவ் பண்ணி விடுவோம். அவர்கள் திரும்ப அடுத்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் என்று சொன்னா 100 ரூபாய் பேமெண்ட் கட்டித்தான் ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். இதுல இண்டையான் கிளாஸ்ல பங்கு கொண்ட அனைவரும் திரும்பவும் நாளைக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ற கிளாஸ்ல இலவசமாவே பங்கு கொள்ளலாம். நீங்க நாளைக்கு ஏதாவது ஒரு கிளாஸ்ல, நாளைக்கு கிளாஸ் ஒன்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு சொன்னா அதுக்கு அடுத்து வர்ற கிளாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு 100 ரூபாய் பேமெண்ட் கட்ட வேண்டி இருக்கும். இதுல நாங்கள் பேமெண்ட்டுக்காக இந்த விஷயத்த செய்யல. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 16 பேர் புக் பண்ணிக்கல, நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி ரிசோர்ஸ் பர்சன் ஒரு ஆள் அரேஞ்ச் பண்றோம். கேஷியும் மினக்கட்டு தன்னை தயார்படுத்தி வந்து தன்னை நேரத்தை செலவழிச்சு சொல்லித்தர வரைக்கல இதுல 6-7 பேருக்கிட்ட வராம விடுறீனா. எங்கள்ட உழைப்புக்கு ஒரு மதிப்பு கொடுக்காம விடுறீனம் தானே. அதை பேஸ் பண்ணித்தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வரோம். இன்றைய தினம் பங்கு கொண்ட அனைவரும் நாளைக்கும் இலவசமாக பங்கு கொள்ளலாம். நீங்கள் பங்கு கொள்ள நாளைய தினம் பங்கு கொள்ள இல்லை என்று சொன்னா நாலண்டையான் கிளாஸுக்கு பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு 100 ரூபாய் செலுத்த வேண்டி இருக்கும். இதுதான் இப்போதைக்கு எங்களோட முடிவு. நாளைக்கும் நாங்கள் அடுத்த கிளாஸ் ஒன்றை ஆர்கனைஸ் பண்றோம். இதுல எதுவும் உங்களோட கருத்து இருந்தா தெரிவிக்கலாம். நீங்க தொடர்ந்து இப்படி கிளாஸ்கள் செய்யறது எங்களுக்கு நல்ல பயனுள்ளதா இருக்கும் அண்ணா. பங்கு பெற்றாதவங்களை விட நாங்க கொஞ்சம் பயனடைகிறோம். தொடர்ந்து நடத்துறது நல்லா. நாங்க கிளாஸ் தொடர்ந்து நடத்துறோம். என் கணக்க பிள்ளைகளும் இப்ப நீங்க இதுல 9 பேர் எப்படியோ ஒரு ஆர்வத்தோட பங்கொண்ட நீங்க, அதனால நாங்கள் கிளாஸை நிப்பாட்டல. பட் இந்த பார்ட்டிசிபேட் பண்ணாம விடுற ஆட்களுக்கான ஒரு பனிஷ்மெண்ட் ஒன்றை கிரியேட் பண்ணி கொள்றோம்.
உங்களுக்கு கிளாஸ் இது தொடர்ச்சியா போகும். இப்ப உங்களோட கிராமசவர் எக்ஸாம் இந்த மாச கடைசியில 3ஆம் மாச கடைசியில வரும். ரெஜிஸ்டார் 1ஆம் தேதி வருது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி இந்த கிளாஸ் கண்டினியூ பண்ணக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்டை செய்கிறோம். பட் இப்படியான ஒரு ப்ராசஸ். இப்ப உங்க இதுல இருக்க 9 பேர் நாளைக்கு யாராவது ஒரு ஆள் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா அடுத்த கிளாஸுக்கு நீங்க திரும்பி பே பண்ணி தான் ஜாயின் பண்ண வேண்டி இருக்கும். அந்த செட்டப் அங்க நடைமுறையில இருக்கும். மற்றபடி நீங்க ஒழுங்கான முறையில பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷம். ஒரு பிரச்சனையும் இல்லாம போய் கொண்டிருக்கலாம். ஓகே சார். அண்ட் அட்மிஷன் கார்டு வந்து ஜிஎஸ் எக்ஸாம் செஞ்சவங்களுக்கு எப்போ சார் வரும்? எப்படியும் எக்ஸாமுக்கு ஒரு 10 டேஸுக்கு முதல் தான் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்ப நீங்க அந்த இப்போ உங்களுக்கு போஸ்டர்ல வர்ற வாய்ப்பு இப்ப குறைவு. நீங்க அந்த லிங்க்ல டவுன்லோட் பண்ற மாதிரி தான் வரும் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்ல. ஓகே சார். ஓகே சார். ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். டெய்லி இந்த மாதிரி கிளாஸ் வைக்கணும்னு விரும்புறோம் சார். கட்டாயம் நாங்கள் இந்த கிளாஸ் ஒழுங்கமைப்பை தொடர்ச்சியா செய்யக்கூடிய மாதிரி மெயின்டைன் பண்றோம். தேங்க்யூ சார். ஓகே, வேற யாரும் கருத்துக்கள் என்ன நாங்கள் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். கேஷியனுக்கு நன்றி. இன்றைய வகுப்பை சிறந்த முறையில கொண்டு நடத்தினதுக்கும் பங்கு கொண்டவர்களுக்கும் ஆர்வத்தோட பங்கு கொண்ட பிள்ளைகளுக்கும் நன்றி. மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க. முன்னைய அரசாங்கங்களை விட இப்பத்திய அரசாங்கத்துல வேலை வாய்ப்புகள் சரியான முறையிலையும் கொஞ்சம் வேகமாகவும் கிடைக்குது. இப்ப இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணி கொள்ளாதீங்க. மேக்சிமம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை காட்டி செலக்ட் ஆகிறதுக்குரிய வேலைகளை பாருங்க. இன்னும் இருக்கிற கொஞ்ச நாள் படிச்சிங்கன்னா கட்டாயம் ஒரு ஜப்புக்குள்ள போயிடலாம். அதுக்கு தயார்படுத்தி கொள்ளுங்கன்னு கேட்டுக்கொள்றோம். நன்றி. ஓகே, தேங்க்யூ சார்.